ஆட்டோமோட்டிவ் நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார்ல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான காரை பத்தி நம்ம பார்க்க போறோம். மார்க்கெட்ல லான்ச் ஆன ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்லே இந்த காரு 50,000 புக்கிங் அள்ளுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் 3,50,000 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அந்த கார் தான். அதுல ஒரு ஸ்பெஷல் எடிஷனா ஒரு வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட மஹேந்திராவோட 3XO ரெவ்எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா லான்ச் ஆன ஒரு வேரியண்ட். அதே வேரியண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஏஎக்ஸ் சீரியஸ்ல இருக்கிற ஒரு வேரியண்ட். அப்போ இந்த ரெண்டு காருக்கும் என்னதான் அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப டீடைல்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மஹேந்திரா ஒவ்வொரு முறையும் புதுசாக காரை லான்ச் பண்ண உடனே மார்க்கெட்டில் அது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது, என்ன ஃபீட்பேக் வருது அப்படிங்கிறத ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறாங்க. அப்படி தான் தார் ராக்ஸில் நெகட்டிவாக சொன்ன விஷயத்த ஒரு அப்கிரேட் பண்ணி ஒரு வேரியண்ட்டாக உங்களுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படி தான் இப்போ 3XOலையும் இந்த ரெவ்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து புதுசாக உள்ளே வந்திருக்கு. என்னென்னலாம் ஃபீட்பேக் இருந்ததோ அதை இந்த வேரியண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் ரெவ்எக்ஸ் எம் அப்படின்னு ஒரு சீரியஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரெவ்எக்ஸ் ஏ. முன்னாடியே வந்து 3XOவில் எம் சீரியஸ், ஏஎக்ஸ் சீரியஸ் அப்படின்னு 2 இருந்தது. அதில் MX2 அப்படிங்கிற அந்த ஒரு பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்து இருக்கிறது பெட்ரோலில் உங்களுக்கு இல்லாமல் இருந்தது, டீசலில் மட்டுமே கொடுத்துருந்தாங்க. MX2 ப்ரோ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் தான் உங்களுக்கு பெட்ரோலில் கிடச்சிது. அப்போது இந்த MX2 தேவை அப்படின்னு நிறையா பேர் கேட்டதுனால இந்த ரெவ்எக்ஸ் எம் அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டை வந்து கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து ஒரு 12,000 ரூபா தான் வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கு. அதே மாதிரியே AX5 அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டில் இதுக்கு முன்னாடி அதில் GDI இன்ஜின் உங்களுக்கு வர்றதில்லை, MPFI தான் வருது. ஆனால் எனக்கு AX5Lலேருந்து தான் எனக்கு GDI கிடைக்கிது, எனக்கு AX5லேயே எனக்கு வந்து GDI வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்காக இந்த ரெவ்எக்ஸ் ஏ அப்படிங்கிற இந்த வேரியண்ட்டை கரெக்டாக அந்த இடத்துல ஸ்லாட் பண்ணி GDI ஆப்ஷனோட வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிளவராக நிறைய ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோசியல் மீடியாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரீஜனல் லாங்குவேஜ் அத்தனை லாங்குவேஜ்லையும் ஃபாலோ பண்ணி அத்தனை வீடியோஸோட கமெண்ட்ஸே அவங்க ரீட் பண்ணுறாங்க. அதுலேருந்து டேட்டாவை எடுத்து அப்கிரேட் பண்ணி இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னென்ன சேஞ்ச் அப்படிங்கிறது இந்த 2 கார்லேயும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து 2 கார் இங்கே நிப்பாட்டி இருக்கிறோம். இது வந்து ரெவ்எக்ஸ் ஏ அப்படின்னு சொல்லப்படுற அந்த டாப் அண்டு. அதில் ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, பட் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து மேனுவல். அந்த பக்கம் இருக்கிறது என்ன அப்படின்னா AX5L அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் வந்து அதில் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த AX5Lக்கு தான் முன்னாடி தான் இதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா AX5ஐ விட இது ஒரு 50,000 ரூபா வந்து உங்களுக்கு அதிகமாக வருது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும். ஸோ அதனால் இந்த 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 காரை இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கு பளிச்சுன்னு டிஃப்ரென்ஸ் தெரிகிறது. இந்த ரெவ்எக்ஸில் பார்க்கும்போது பாடி கலரில் உங்களுக்கு அந்த கிரில் வந்து உங்களுக்கு வருது. இது ஏஎக்ஸ் சீரியஸில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக பியானோ பிளாக்கில் வந்து இது கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சேஞ்சாக நம்மளால் பார்க்க முடியுது. பட் அதுவே வந்து காருக்கு ஒரு மாதிரி லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஒயிட்டுக்கு இப்படி வருது, ஆனால் பிளாக்குக்கு ஒரு மாதிரி கிரே கலரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 5 கலர்ஸில் வந்து இந்த ரெவ்எக்ஸில் கிடைக்கும். மிச்ச கலர்ஸ் எல்லாத்துலேயும் பாடி கலர்லேயே உங்களுக்கு வரும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நடுவில் மஹேந்திராவோட அந்த புது லோகோ, எந்த மாற்றமும் இல்லை. AX5Lல உங்களுக்கு ஆடாஸ் கிடைக்கிது, பட் இந்த ரெவ்எக்ஸ் ஏ அப்படிங்கிற இந்த வேரியண்ட்டில் ஆடாஸ் வர்றது கிடையாது. அங்கே வந்து ஆடாஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். மேலே வந்து கேமராவும் கொடுத்துருக்காங்க, கீழே ரேடாரும் இருக்கிறது நமக்கு தெரியுது. ஃப்ரண்ட்டோட கேமராவும் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போது இந்த ரெவ்எக்ஸில் நம்ம மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஆடாஸ் இதில் வர்றது கிடையாது, ஃப்ரண்ட் கேமராவும் நமக்கு இதில் வர்றதில்லை. மிச்சபடி ஹெட்லைட் எல்லாமே வந்து சேம் தான். உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் எல்இடியில் கிடைக்கிது. ஃபாக் லேம்ப் வந்து கொடுக்கல, டம்மியாக தான் வந்து நமக்கு
இதில் இருக்குது. இன்ஃபேக்ட் AX5 சீரீஸ்லுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் டம்மி தான் கொடுத்துருக்காங்க. AX5 Lல தான் வந்து உங்களுக்கு அதில் ஒரு ஃபாக் லேம்ப் உங்களுக்கு கிடைக்கும். கீழேயுமே வந்து ஏர் வென்ட்லையும் எந்த சேஞ்சுமே வந்து உங்களுக்கு இல்லை. மெட்டல்லையும் எந்த சேஞ்சும் கிடையாது. இதோட பவர் ட்ரெயின்லையும் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி இந்த பம்பரோட கலர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. சைட் வியூவில் என்னென்ன சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ரெவர்க்ஸு, அது அகைன் AX5L. ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா இந்த வீல் வந்து நம்மளால் ஒரு சேஞ்ச் வந்து பார்க்க முடியும். இங்கே மெட்டல் வீலு ஃபுல்லி பிளாக்கில், பியானோ பிளாக்கில் வந்து உங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பக்கா கிளாஸியாகவே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மிச்சபடி டயரோட ப்ரொஃபைல் வந்து இதுவும் அதுவும் ஒரே தான். அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் கட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அலாயி. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலு. அதே மாதிரியே இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த ஒயிட்டுக்கும் இந்த பிளாக்குக்கும் சூப்பராக வந்து எடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து சப்ஜெக்டிவ் தான். எனக்கு பர்சனலாக கேட்டால் இந்த ஒரு ஃபுல் பிளாக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. டயரோட ப்ரொஃபைலில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு. இது வந்து 16 இன்ச் ப்ரொஃபைல் வந்து கிடைக்கும். 205, 65, R16 வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போலோ டயர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் போனோம் அப்படின்னா சியட்டோட டயர், பட் இது பேட்ச் பை பேட்ச் உங்களுக்கு மாறும். 205, 65, R16 அதே ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு டயர் கிடைக்கும். அப்போ டயர் ப்ரொஃபைலில் உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ORVM அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபுல் பிளாக் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. மேலே வந்து ஒரு பியானோ பிளாக்ல வந்து உங்களுக்கு வருது. அதே மாதிரி கீழே வந்து ஒரு மேட் பிளாக்ல இருக்கும். அதே இது அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது பாடி கலரில் இருக்கும். கீழே வந்து மேட் பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. இது ஏன் மேலே பிளாக் வந்துருக்கு அப்படின்னா இந்த ரூஃப் வந்து டியூவல் கலரில் வந்து உங்களுக்கு வருது. ஃபுல் பிளாக் மேலேயும் கீழே வந்து பாடி கலரும் இருக்குது. இந்த ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே இது அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா AX5Lல பார்க்கும்போது ஃபுல் ஒரே கலரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை விட அந்த டியூவல் கலர் வந்து இந்த காருக்கு ரொம்ப நல்லா எடுக்குது. அந்த ஒரு பாக்ஸியான ஃபீலுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் இந்த ஒயிட்டுக்கு ரொம்பவே வந்து அது நல்லா இருக்குது. இங்கே பின்னாடி ரெவ்வேக்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு பேட்ச் மட்டும் உங்களுக்கு இதில் இருக்குது. அதில் அந்த பேட்ச் வந்து உங்களுக்கு வர்றது கிடையாது. ரூஃப் ரெயில் இதுலேயும் இருக்குது, அதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா AX5ல சிங்கிள் பெயின் சன்ரூஃப் தான் வந்து உங்களுக்கு வரும் அந்த காரில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. AX7 அண்ட் AX7Lல தான் வந்து பெனராமிக் சன்ரூஃப் கிடச்சிட்டு இருந்தது. பட் இங்கே பட்ஜெட்லேயே வந்து உங்களுக்கு அந்த பெனராமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஆடடாக பார்க்க முடியுது. நிறைய பேர் பெனராமிக் சன்ரூஃப் வந்து என்னதான் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டாக எல்லாருமே பார்க்குறாங்க. அதனால் அது ஒரு அட்வான்டேஜ். மிச்சபடி சைடில் பார்க்கும்போது எந்த மாற்றமும் இல்லை. டோர் ஹேண்டில் பாடி கலரில் அதுலேயும் அப்படி தான், இதுலேயும் அப்படி தான். ரெக்கர் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ரன்னர் போர்டில் ஃபுல்லி கிளாடிங் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஃபுல்லாமே வந்து அந்த பிளாக் கலர் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீல் ஆர்ச் வரைக்கும் அது வந்து ட்ராவல் ஆகி இங்கே முடியுது. ரியர்லையுமே வந்து உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் வந்து ரியரில் உங்களுக்கு டிஸ்க் கிடைக்கும். 4 வீல் டிஸ்க் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. சஸ்பென்ஷனு ரொம்ப சாஃப்டாக இது டியூன் ஆகிருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம இதை ட்ரைவ் பண்ணியும் பார்க்க போகிறோம். ரியரோட லுக் வந்து நம்ம பார்க்கலாம். ரியரோட லுக் வந்து இந்த AX5Lலும் இந்த ரெவ்வேக்ஸ் ஏவும் பெருசாக நமக்கு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியல. ஆனால் AX5க்கும் இந்த ரெவ்வேக்ஸ் ஏக்கும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்பாய்லர் வந்து உங்களுக்கு இதில் இன்டெகிரேட் ஆகிருக்கு. அது மட்டும் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். மிச்சப்படி இந்த ஆண்டனா வந்து நார்மல் ஆண்டனா தான். இதை ஷார்க் ஃபின்னாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து வண்டிக்கு கொஞ்சம் நல்லா லுக்கை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு டிஃபாகர் லைன் வந்துடுது, வைப்பர் கொடுத்துருக்காங்க, ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட் வருது. இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த கனெக்டட் LED ஸ்ட்ரிப்புமே கொடுத்துருக்காங்க. XTV3XO அப்படிங்கிற பேட்சும் நமக்கு இதில் கிடைக்கிது. இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே ஒரு கன்மெட்டல் கிரேயில் சிம்பிளாக ஒரு கிளாடிங்கு, ஒரு ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைலும் நமக்கு இதில் இருக்குது. இந்த பம்பர் வந்து நல்ல மேசிவான ஒரு சைஸில் தான் இருக்குது. ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸும் நமக்கு தெரியுது. ரியருக்குரிய கேமராவும் நமக்கு இங்கே இன்டெகிரேட் ஆகிருக்கு. இந்த போட் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த 3XOவில் கொஞ்சம் நமக்கு டைட்டாக இருக்கிறது அப்படின்னா இந்த போட்டு தான். அதே மாதிரி நீங்கள் இந்த உள்ள கையை விட்டு இதை அன்லாக் பண்ணுற போர்ஷனுமே வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த பம்பரில் அட்லீஸ்ட் சின்னதாக வந்து
ஒரு க்ரூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஏன்னா இப்படி உள்ளே விட்டு இப்படி பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 364 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு. ஒரு மாதிரி நல்ல டீப்பாக வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. 300க்கும் 3XOக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியுது. இந்த சைடு பிளாஸ்டிக்லலாம் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணதுனால கொஞ்சம் பூட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லிப் ஹைட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் அதிகம் தான். அப்போ நம்ம கீழே இருந்து லக்கேஜை நல்லா தூக்கி இங்கே வச்சு தான் நீங்கள் உள்ளே டம்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு 3 நாளுக்கு ஒரு லக்கேஜ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா மேனேஜபுளாக இந்த பூட் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த ரியரோட லுக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த AX5L அப்படியே இந்த ரிவெக்ஸ் ஏல கொண்டு உட்கார வச்சுருக்காங்க. அப்போது AX5க்கும் இந்த ரிவெக்ஸ் ஏக்கும் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 50,000 ரூபா வந்து இது அதிகமாக இருக்குது. அதே மாதிரியே ஆட்டோமேட்டிக் இதில் போனீங்கன்னா கூட இந்த AX5Lல இருக்கிற ஆட்டோமேட்டிக்கை விட இது ஒரு 50,000 ரூபா பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு நமக்கு என்ன அடிஷ்னலாக கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் அந்த பம்பரோட சேஞ்சு ஒன்லி அடிஷன் இந்த பெனரமிக் சன்ரூஃப். ஸோ அதுக்காக கிட்டத்தட்ட 50,000 ரூபா. இது ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லலாம். பவர் ட்ரெயின்ல அந்த AXக்கும் இந்த ரிவெக்ஸுக்கும் ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ரெண்டுமே ஒரே பவர் ட்ரெயின் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுது. இன்ஃபேக்ட் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ரிவெக்ஸோட A அப்படிங்கிற வேரியண்ட். இதில் சேம் GDI தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் AX5ல வந்து MPFI அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியில் மல்டி இன்ஜெக்ஷனில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போது பவர் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த MPFIல 110 BHP வந்து பவரும் 200 Nm டார்க்கும் உங்களுக்கு டெலிவரி பண்ணும். அதே இது இந்த GDI அப்படின்னு நம்ம பார்க்கும்போது க்ளோஸ் டு 130 BHP வந்து பவரும் 230 Nm டார்க்கும் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணும். கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6 ஸ்பீட் மேனுவல் கிடைக்குது. அதே நேரத்தில் 6 ஸ்பீட் ATயுமே வந்து உங்களுக்கு இந்த பெட்ரோலில் கிடைக்கும். இதில் டீசலில் தான் AMT வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை. மிச்சப்படி இந்த ATயோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பெட்ரோல் வித் AT அப்படிங்கிறது செம்ம பவர்ஃபுல்லாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். அதே நேரத்தில் இந்த GDIயோட பர்ஃபார்மன்ஸும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் வந்து உங்களுக்கு இருக்கும். இதை நான் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். இன்டீரியரில் இந்த ரெண்டுக்கும் என்ன சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ முக்கியமாக இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா AX7 அண்ட் AX7Lல ஃபுல் ஒயிட்டாக வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கு முந்தின வேரியன்ட்ஸில் பிளாக் இன்டீரியர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் முக்கியமாக இந்த அப்போல்ஸ்ட்ரி. ஸோ அப்போல்ஸ்ட்ரி வந்து பிளாக்ல தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த பெனரமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது அந்த ஃபுல் ஒயிட் பாடியில் தான் உங்களுக்கு வந்தது. அப்போது அந்த பெனரமிக் சன்ரூஃப் இப்படி ஒரு பிளாக் இன்டீரியரில் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னவங்களுக்காகவே இந்த ரிவெக்ஸில் பிளாக் கலரில் வந்து அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. சீட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லெதரைட்டில் வருது. அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது சீட் வந்து கம்ப்ளீட் லெதரைட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே இது இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா AX5Lல வந்து பிளாக் கலராக இருந்தால் கூட ஃபேப்ரிக்கில் தான் வந்து உங்களுக்கு சீட்ஸ் வருது. பட் இந்த ஃபேப்ரிக்கை விட இந்த லெதர் ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. கம்ஃபர்ட்டுமே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மகேந்திராவில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் இந்த இங்கிரஸ். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய அப்பச்சர் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 90 டிகிரி வந்து டோர் ஓப்பன் ஆகுது. அதனால் உள்ளே வந்து உட்கார்றது கண்டிப்பாக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த இன்டீரியர் தான். இந்த இன்டீரியர் வந்து ஒரு பேஜ்ன்னு கூட நம்மளால் இது சொல்ல முடியாது. பக்கா ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கார் பாடியுமே ஒயிட்டு தான். அந்த ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட்டுக்கும் இந்த பிளாஸ்டிக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ இவ்வளோ ஒயிட்டாக இருக்கும்போது இதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க்காக இருக்கும். அது ஸ்டில் மகேந்திரா கொஞ்சம் திங்க் பண்ணி இதோட கலர் டோனை கொஞ்சம் மாற்றலாம்னு சொல்லலாம். இல்லைனா ஃபுல் இன்டீரியர் பிளாக் கூட இந்த ரிவெக்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். என்னதான் இந்த அப்போல்ஸ்ட்ரி வந்து உங்களுக்கு லெதரேட்டாக கொடுத்தா கூட ஃபுல் பிளாக் இன்டீரியராக இருந்திருந்தால் இந்த காருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கு வந்து கண்டிப்பாக இது டெலிவரி பண்ணியிருக்கோம். மிச்சப்படி இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ஒரு 10.25 இன்ச்சஸில் வந்து ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிளஸ்டருமே வந்து ஃபுல்லி டிஜிட்டலாக வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. இதுவுமே வந்து க்ளோஸ் டு 10 இன்ச்சில் வந்து அந்த கிளஸ்டரும் உங்களுக்கு இதில் வரும். டியூவல் ஜோன் ஏசி வந்து கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் IRVM வந்து நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இங்கே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு லைட்டோட ஒரு
மிரருமே நமக்கு இதில் கிடைக்கும் இந்த பிளைண்டரில். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிரர் எதுவும் இல்லை, லைட்டுமே எதுவுமே நமக்கு கொடுக்கல. ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு பெனாரமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேற AX5Lல கூட உங்களுக்கு அந்த பெனாரமிக் சன்ரூஃப் வர்றது கிடையாது. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு அது கிடைக்கிது. ஸோ இது என்னென்னா ஒரு பையிங் ஃபேக்டராக இப்போ நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அப்போ இந்த சன்ரூஃபு இந்த பட்ஜெட் வந்து கம்மியாக இந்த பெனாரமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஆடடாக கண்டிப்பாக நிறையா பேரை வந்து இதை அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. இது வந்து ஒரு ஆனிவர்சரி எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெவர்க்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நியூ நேம்லேயே வந்து உங்களுக்கு லான்ச் ஆகிருக்கு. அப்போ இது எவ்வளோ நாளைக்கு இது வச்சுருப்பாங்க இந்த வேரியண்ட்டை அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல. இப்போ ரிவர்க்ஸில் அடிஷ்னலாக இருக்கிறது என்ன அப்படின்னா, கம்பேர் டு AX5 இந்த அட்ஜஸ்டபிள் சீட்டு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற இந்த ப்ரொவிஷன் வந்து இதில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. இது ஒரு தேவையான ஒரு ஃபீச்சர்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ரியர் சைடோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கிரஸ் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு குஷன் மாதிரி இங்கே ஆட் ஆகிருக்குது. ஒரு பியானோ பிளாக்ல வந்து இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய டோர் பாக்கெட்டும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி ஃபுல் ஒயிட்டாக வந்து இதுவும். ஸோ உள்ளே வரலாம். உள்ளே வந்தோம் அப்படின்னா எஸ், உள்ளே வந்து உட்காந்தாச்சு, டோரை மூடிடலாம். ஸோ இந்த லெக் ரூம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பாக்கெட் எதுவுமே ரிமூவ் பண்ணாமே இருக்குது. நீ ஸ்பேஸு மேனேஜபிளாக இருக்குது. இது வந்து டிரைவர் சீட்டோட பொசிஷன் வந்து ரொம்ப பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஷூட் பண்ணுறதுக்காக சும்மா பின்னாடி தள்ளி வச்சுருந்தோம். அப்படி இருக்கும் போதே எனக்கு ஓரளவுக்கு நீ ஸ்பேஸ் இருக்குது. காலை வந்து உள்ளே நம்மளால் நல்லா டக் பண்ண முடியுது. என்னோட ஹைட் வந்து 5'8". ஸோ எனக்கு வந்து அண்டத்தைங்கிறது ஒரு ஓகேவாக இருக்குது. இருந்தாலும் சீட்டோட விட்டுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஓரளவுக்கு இங்கே கேப் வந்து நமக்கு இதில் விசிபிளாகவே பார்க்க முடியுது. பட் அண்டத்தை வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருக்குது. 6 ஃபீட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்டத்தை அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ரியருக்கு ஏசி வெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சீட் வந்து நல்லா லோவாக தான் இருக்குது. ஒரு தேட்ரிக்கல் ஃபீல்லாம் இல்லை. இப்படி உட்காந்திங்கன்னா நமக்கு முன்னாடி இந்த சீட்டு தான் தெரியுதே தவிர முன்னாடி ரோடு தெரியணுன்னா இப்படி எட்டி தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு லோ ப்ரொஃபைலில் தான் இருக்குது. இந்த ரிக்ளைனுமே வந்து ஐ திங்க் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே வந்து ஒரு புல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் ஃப்ரண்ட்டு. ஓ இல்லை, இது வந்து 60-40 ஃபோல்டு பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து அந்த நாப் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த ரிவர்க்ஸ் ஏல அடிஷ்னலாக இருக்கிறது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் நமக்கு கிடைக்கிது. வேறஸ் AX5ல வந்து நமக்கு அது கிடைக்கிறது இல்லை. மிடிலுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஆம்ரெஸ்ட்டும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ ஹெட்ரூம் வந்து எனக்கு இருக்குது. என்னோட ஹைட் வந்து 5'8". ஸோ எனக்கு இந்த அளவுக்கு ஹெட்ரூம் இங்கே நல்லா வந்து ஒரு ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த சன்ரூஃபோட பிளைண்டர் உள்ளே போகிறதுக்கு ஃபோல்டு பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த இதுக்காக இங்கே கீழே கொஞ்சம் இறங்கியிருக்கு. அதுக்கு கீழே இருக்கிற ஸ்கூப்னால நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஹெட்ரூம் இருக்குது. அப்படியே நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா கூட பெருசாக தலை தட்டுற அளவுக்கு இல்லை. 6'2" வரைக்கும் இப்படி வந்தால் கூட எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அப்போது இந்த 3XOவில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த கேபின் ஸ்பேஸ் தான். ஸோ பின்னாடி வந்து ஒரு 3 பேரே உட்கார முடியும். ஃப்ளோர் வந்து நல்லா ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. டனல் ஹைட்டுமே வந்து கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக நீங்கள் 3 பேர் உட்கார முடியும். நான் நடுவில் கூட உட்காந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏசி வெண்ட் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் நடுவில் உட்காந்துருக்கேன். கால் வைக்கிறதுக்கு நடுவில் எப்படி வச்சோன்னா அண்டத்தை ரொம்பவே வீக்காக இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு பின்னாடியுமே வந்து அந்த ஆம்ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்மளை அப்படி முன்னாடி தள்ளின ஒரு ஃபீல் இருக்குது. இங்கேயுமே வந்து ஹைட்டாக வந்து நம்ம உட்காந்துருக்கோம். அப்போ இப்படி உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ணோம்னா ஒரு 150-200 கிலோமீட்டர் போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வாப் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் உட்காரணும். ஒரு மாதிரி ஸ்குவாட் பொசிஷனில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஆனால் 3 பேருக்கு விட்டு தாராளமாக இருக்குது. 3 அடல்ட்டே வந்து இதில் உட்கார முடியும். அதுதான் இந்த 3XOவில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஓவரால் இன்டீரியர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. பட் ஜென்ரலாக 3XOவில் இருக்கிற கேபின் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ரிவர்க்ஸில் என்னென்ன வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன பட்ஜெட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 4 வேரியண்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
எப்படி எம்எக்ஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு 2 இருந்ததோ இதுலேயும் எம்ஏ அப்படின்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ ரெவ்எக்ஸ் எம் அப்படின்னு ஒரு வேரியண்ட்டும் ரெவ்எக்ஸ் எம்ஓ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும் கிடைக்கிது. அதே மாதிரி ஏல பார்த்தீங்கன்னா ரெவ்எக்ஸ் ஏ, ரிவக்ஸ் ஏல ஆட்டோமேட்டிக் விச் இஸ் ஏடி அப்படிங்கிற இந்த 4 வேரியண்ட்டாக வரும். பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 8.94 லேக்ஸில் ஆரம்பித்து 12.99 லேக்ஸ் வரைக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிவக்ஸ் எம் அப்படிங்கிற இந்த வேரியண்ட்டை உங்களுக்கு MX2 ப்ரோக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ MX2 ப்ரோவை விட ஒரு 12,000 கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரிவக்ஸ் ஏ அப்படிங்கிறத AX5க்கு அடுத்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 50,000 ரூபா இந்த AX5 விட உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ரெவக்ஸில் கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம பார்க்குறது AX சீரியஸ். இந்த கலர் இதில் வர்றது கிடையாது. பேசிக்கான ஒரு 5 கலர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒயிட்டு, பிளாக்கு, ரெட்டு, ப்ளூ, கிரே, இந்த ஒரு 5 கலர்ஸு வித் டூவல் டோனோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 3XOவில் கொஞ்சம் கன்சர்னாக இருக்கிறது இந்த பெட்ரோலில் மைலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கம்பெனி கோட் பண்ணுறது MPFIயில் ஒரு 18.9 kmpலும் இந்த GDIயில் வந்து 20 kmpலும் கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிட்டிக்குள்ளே 10 to 11, ஹைவேல 13 to 14 அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கலான வேல்யூவாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த 3XOட ரெவ்எக்ஸை நம்ம டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற வேரியண்ட் வந்து ரெவ்எக்ஸ் ஏ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட், GDIயில் இருக்கிற ஒரு வேரியண்ட். அப்போ இதோட டிரைவபிலிட்டி ஏற்கனவே 3XOவில் நம்ம பார்த்துருக்குறோம். சிமிலர் பர்ஃபார்மன்ஸ் தான், அதில் எந்த சேஞ்சுமே வந்து நமக்கு கிடையாது. அப்போ இந்த GDIயில் அஃப்கோர்ஸ் அந்த பவர் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள், நான் ஒரு த்ராட்டில் கொடுக்குறேன், தெரியுதா? ஸோ ஒரு நல்ல ஒரு புல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ், செம்ம ஸ்மூத்தராக இருக்குது உள்ள. மெயினாக சொல்லணுன்னா இந்த இன்சுலேஷன் வந்து அல்டிமேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹூட்ல இருந்துமே வந்து நமக்கு எந்த நாய்ஸும் இல்லை. அதே நேரத்தில் இந்த ஆம்பியன்ஸோட சவுண்டுமே வந்து அப்படியே அரெஸ்ட் ஆகிருக்கு. அதனால நமக்கு வெளியில் இருந்து சவுண்டு எதுவுமே உள்ளே வரல. அந்த ஹார்ன் சவுண்ட் மட்டும்தான் கேட்குதுன்னு சொல்லலாம். அப்போது ஆனால் வெளியில் போய் இறங்கி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரியான ஒரு சவுண்டு நமக்கு நல்லா ஃபீல் ஆக முடியுது. ஆனால் இங்கே உள்ள இன்ஃபேக்ட் வைப்ரேஷன் கூட நமக்கு பெருசாக இல்லை. ஐட்லிங்கில் விட்டு நீங்கள் நின்னீங்க அப்படின்னா அந்த ஸ்டேரிங் அப்படியே கிட்டுன்னு அந்த 3 சிலிண்டரோட அந்த வைப்ரேஷன் வந்து நல்லா தெரியும். அது GDIங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா ரவ் பண்ணி போகும்போது சூப்பராக சப்போர்ட் பண்ணுது. அவ்வளோ சைலண்ட்டாக, அவ்வளோ ஸ்மூத்தராக வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. சஸ்பென்ஷனு செம்ம சாஃப்ட்டுங்க. இந்த 3XOலையே எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது அப்படின்னா இதோட சஸ்பென்ஷனு அவ்வளோ ஸ்மூத்தராக இருக்கும். நீங்கள் சிட்டிக்குள்ளே நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன மேடு பள்ளம்லாம் போகும்போது ஏதோ மெத்தையில் ஏறி இறங்குற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் அதே நேரத்தில் ஹேண்ட்லிங்குமே நல்லா இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கேலிப்ரேட் பண்ண அந்த சேஃப்டி பார்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டேட்டா எடுத்து மெக்கானிக்கலாக இந்த காரில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. செம்மையாக வந்து இதில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த காரோட சக்ஸஸுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் வந்து இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ். அதில் எந்த டவுட்டும் இல்லை. அஃப்கோர்ஸ் லுக்ஸ் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்குது, ஒரு சிலருக்கு பிடிக்கல, அதெல்லாம் இருந்தால் கூட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த காரை அடிச்சிக்கவே முடியாது. 5th கியரில் தான் நம்ம போகிறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் 5th கியரில் 45-50 போனாலே அது ஸ்டால் ஆகாமல் அப்படியே அழகாக போய்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் 80-100 கூட நீங்கள் ஒரு த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா ஸ்டில் வந்து ஒரு புல் கொடுக்குது. ஓகே, அதே மாதிரி 6th போயிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்மூத்தாக, அவ்வளோ ரிஃபைண்டாக, செம்ம சைலண்ட்டாக வந்து இருக்குது. அப்போது இதோட இந்த காரோட பெரிய ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட வாவ் அப்படின்னு சொல்கிற அந்த டிரைவபிலிட்டி தான். பெடல் அப்படி லைட்டாக டச் பண்ணால் போதும், விங் 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 வண்டி வந்து போகுது. அதே மாதிரி சஸ்பென்ஷனும் சூப்பராக இருக்குது. அடுத்தது ஸ்டேரிங்கு, கண்டிப்பாக அதை பற்றியும் நான் சொல்லியே ஆகணும். சிட்டிக்குள்ளே இதோட மேனேவரபிலிட்டி அவ்வளோ லைட்டராக இருக்குது. நீங்கள் ஒரு சுண்டு வரலில் நீங்கள் வந்து இந்த ஸ்டேரிங்கை நீங்கள் மேனேவர் பண்ணி போகலாம். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ லைட்டராக கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்பீடு பில்ட் ஆகிருச்சு, ஒரு 70 கிராஸ் ஆகிருச்சுன்னா ஒரு நல்ல வெயிட் வந்து ஆட் ஆகுது. அதனால் நீங்கள் ஹைவேல அப்படி அடித்து நீங்கள் போகும்போதெல்லாம் வந்து
ஒரு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டு கட் பண்ணி நீங்கள் ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காரோட இஎஸ்பியோட டியூனிங்கு அதெல்லாம் இதோட ஹை ஸ்பீட் ட்ராக்கில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறோம். மஹேந்திராவோட அந்த டெஸ்டிங் ட்ராக்கில் 200லாம் ரீச் பண்ணி ஒரு கார்னரே எடுத்து பார்த்துருக்குறோம். அப்போ அந்த இஎஸ்பி வந்து அவ்வளோ அழகாக வந்து காரை பார்த்துக்குது. நீங்களே மறந்து கூட ஒரு கார்னர் எடுக்கும்போது சட்டனாக ஒரு கார்னர் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட வண்டி வந்து அப்படி அழகாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை ரொம்ப சேஃபாக அது வந்து அந்த கார்னர் எடுக்க அலோவ் பண்ணுது. அது நல்ல ஒரு மைல்டான ஒரு வீல் ஸ்பின்னு, எந்த வீலுக்கு ப்ராப்பராக வந்து நம்ம ஸ்பீடை கம்மி பண்ணுமோ அது கரெக்டாக டியூன் பண்ணி கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு கார்னர் எடுக்க அலோவ் பண்ணுது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த காரில் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இவ்வளோ இருக்கிறதுனால தான் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் என்ன தான் கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட 3XO மட்டுமே இன்னும் டிமாண்டில் இருக்குது. இன்னும் வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து அதிகமாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஷோரூம் போனால் கூட விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லை பார்க்காதீங்கிற லெவலில் தான் அவங்களோட ஆட்டிடியூடே இருக்கும். ஏன்னா இதோட சக்ஸஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ மகேந்திராவுக்கு கிட்டத்தட்ட ஹேட்ரிக்கான சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா 700 இப்போ வரைக்கும் அந்த காருக்குரிய கிரேஸ் வந்து இன்னுமே இருக்குது. அதோட புக்கிங் வந்து இன்னும் அள்ளிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக இந்த 3XO, ஏன்னா ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி அப்படிங்கிறப்போ நிறையா பேர் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு செக்மெண்ட். என்ன தான் வந்து நிறைய காம்படேட்டர் ப்ராடக்ட்ஸ் இருந்தால் கூட இது ஒரு தனித்துவமாக இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. கொஞ்சம் சர்வீஸ் மட்டும் கண்டிப்பாக மகேந்திரா இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்க சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட இன்ஜினியரிங்க்கு அவங்கள யாரையுமே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்ம இன்ஜினியரிங். இப்போ ரீசெண்டாக வர்ற கார்ஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் நிறையா பார்க்குறோம். அவங்களோட லான்ச்சுக்கெலாம் போகிறோம். அப்போது அவங்களோட டெக்னிக்கல் இதெல்லாம் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற போது நம்ம பார்க்குற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வியப்பாக வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ ஓவரால் இந்த 3XO யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி தான் அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பையராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த காரை கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இந்த ரிவ்எக்ஸுங்கிறதுனால நான் சொல்ல வரல, ஜென்ரலாக 3XO. இப்போ இந்த ரிவ்எக்ஸில் ஒரு சில மிஸ் பண்ண விஷயங்கள் ஒரு பட்ஜெட்டில் ஒரு 9 lakhsல எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்ட்டோட ஒரு கார் அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பாக நீங்கள் இந்த ரிவ்எக்ஸை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த AX5ல மிஸ் பண்ணுற விஷயங்கள் இதில் ஒரு 50,000 அடிஷன்லேயே உங்களுக்கு வருது. முக்கியமாக இந்த பெனரமிக் சன்ரூஃப். ஸோ ஓவரால் இந்த காரு டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ், செம்ம சேஃபான நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு காரு தான். ஹோப் இந்த வீடியோ இந்த 3XOல ரெவ்எக்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியண்ட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். என்னென்னலாம் சேஞ்ச் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் இதோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, டிரைவபிலிட்டி எப்படி இருந்தது இந்த பெட்ரோல் வேரியண்ட்டோடது அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.